ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் சம்மரிஸ் லிட்ரரி சேனல். இன்றைக்கு யுலிசஸ் போயமோட சம்மரி பார்க்க போகிறோம். யுலிசஸ் போயம் எழுதினவர் ஆல்ஃப்ரெட் லார்ட் டென்னிசன். இவர் ஒரு ஃபேமஸ் 19th செஞ்சுரி பிரிட்டிஷ் போயட். இவர் ஒரு போயட் லாரெட். வேர்ட்ஸ்வர்த்க்கு அப்புறம் இவரை 1850 அப்பாயிண்ட் பண்ணாங்க. இவரோட மேஜர் ஒர்க்ஸ் பார்த்தோம்னா போயம்ஸ், சீஃப்லி லிரிக்கல், த லோட்டஸ் ஈட்டர்ஸ், த பேலஸ் ஆஃப் ஆர்ட், The Lady of Shalott, Morty D. Arthur, Idylls of the King, இன் மெமோரியமில் இவர் சீரீஸ் ஆஃப் எலிஜிஸ் எழுதியிருக்காரு. இவர் கேம்பிரிட்ஜில் படிக்கும்போது இவருக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆர்த்தர் ஹென்ரி ஹலாம்னு இருந்தார். அவர் சடனாக இறந்துருவார். அதனால இவர் லாஸ் ஆஃப் டெத் பற்றி சீரீஸ் ஆஃப் எலிஜிஸ் எழுதி இன் மெமோரியம் அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸாக பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அடுத்து யுலிசஸ் 1833 எழுதியிருக்காரு. ஆனால் 1842 தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அடுத்து இந்த போயம் ரிட்டன் இன் பிளாங்க் வர்ஸ். இது அன்ரைம்டு இயாம்பிக் பென்டாமீட்டரில் எழுதியிருக்காரு. இந்த போயம் ஒரு ட்ரமாட்டிக் மோனலாக்னா ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டர் நெரேட்டராக இருக்கிறது. இந்த போயமில் யுலிசஸ் தான் நெரேட்டர். ஸோ இந்த போயம் எங்கே செட் ஆகிருக்குன்னா இத்தாக்கா கிங்டம் ஒரு ஐலண்டு. யுலிசஸ் இந்த கிங்டமில் கிங்காக இருப்பார். ஸோ இந்த போயம் எதை பற்றினா யுலிசஸோட தர்ஸ்ட் ஃபார் நாலேஜ், அதாவது அவர் வயசானாலும் நாலேஜ்க்காக நிறைய ட்ராவல் பண்ணணும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பார். ஸோ அதை பற்றி தான் இந்த போயமில் பேசுகிறாரு. ஸோ ஹோலாக இந்த போயம் 3 பார்ட்ஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் எதை பற்றினா யுலிசஸ் அவரோட ப்ரெசன்ட் ஸ்டேட் பற்றியும் அவரோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணுவார். அடுத்து 2வது பார்ட்டில் யுலிசஸ் அவரோட சன்னோட டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஸ் அ கிங்காக எப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொல்வார். தேர்ட் பார்ட் ஆஃப் த போயமில் அவர் அவரோட ஃபெல்லோ மெரைனர்ஸ், அதாவது ட்ராவலர்ஸை அட்ரஸ் பண்ணுறாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா அவங்களோட ட்ராவலர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்கள திரும்ப அடுத்த ஓயேஜுக்கு ரெடியாக சொல்கிறாரு. ஸோ இதனால் அவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதோட 3 பார்ட்ஸ் ஆஃப் த போயம் முடிஞ்சுது. இப்போது லைன் பை லைன் சம்மரி பார்க்கலாம். It little profits that an idle king by the still hearth among these barren crags matched with an aged wife I met and dole unequal loss unto a savage race that hoard and sleep and feed and know not me. இந்த 5 லைன்ஸில் என்ன சொல்கிறாருன்னா அவர் ஒரு ஐடில் கிங்காக இருக்கார். அவருக்கு எந்த வேலையுமே இல்லை. அவர் இப்போ ஒர்க் இல்லாமல் சும்மா வீட்டில் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. அவரோட லைஃப் ஒரு எம்டியாக இருக்குது. அவரோட ஒய்ஃப்க்கும் வயசாயிடுச்சு. அவர் சேவேஜ் ரேஸ் அப்படின்னு சொல்லி அவரோட பீப்புளை சொல்கிறாரு. அவரோட பீப்புளை அன்சிவிலைஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களுக்காக அன்ஈக்குவல் லாஸை க்ரியேட் பண்ணுறதுல அவருக்கு விருப்பம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவரோட பீப்புள் சாப்பிட்றதுலேயும் தூங்குறதுலேயும் அண்ட் ஃப்யூச்சருக்காக வெல்த் க்ரியேட் பண்ணுறதுலேயும் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இவரை பற்றி எந்த கவலையுமே அவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவரோட பீப்புள் இவரை பற்றி ஒழுங்காக புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்து 5 லைன்ஸ் பார்க்கலாம். I cannot rest from travel, I will drink life to the lees. All times I have enjoyed greatly, have suffered greatly, both with those that loved me and alone on shore and when. ஸோ இதில் என்ன சொல்கிறாருன்னா அவரால் ட்ராவல் பண்ணாமல் வீட்லேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்க முடியாது. ஸோ அவர் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பாஸ்ட் லைஃப் பற்றி இப்போ சொல்கிறாரு. அவர் நிறைய இடத்துக்கு போயிருக்காரு. அவர் நிறைய சஃபர் ஆயிருக்காரு. ஆனால் அது எல்லாம் இவருக்கு ஹாப்பினஸ் தான் கொடுத்துச்சு. அவருக்கு நிறைய கம்பேனியன்ஸ் இருந்தாங்க. அவங்களும் இவரை ஒரு ஃபெல்லோ கம்பேனியனாக ஏற்றுக்கிட்டு இவர் கூட ட்ராவல் பண்ணாங்க. அண்ட் இவர் தனியாக இருந்தாலும் சரி, இவர் லேண்ட்லேயும் ட்ராவல் பண்ணியிருக்காரு அண்ட் சீலையும் ட்ராவல் பண்ணியிருக்காரு. இது எல்லாமே இவருக்கு ஹாப்பினஸ் தான் கொடுத்துச்சுன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் லைன்ஸ் பார்க்கலாம். த்ரூ ஸ்கட்டிங் ட்ரிப்ஸ் த ரெய்னி ஹயடிஸ் வெக்ஸ் த டிம் sea I am become a name for always roaming with a hungry heart. Much have I seen and known, cities of men and manners, climates, councils, governments, myself not least, but honored of them all. ஸோ இங்கே என்ன சொல்கிறாருன்னா இங்கே ரெய்னி ஹயடிஸ் அப்படிங்கிறது குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ். ஹயடிஸ் அப்படிங்கிறது குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் குறிக்குது. ஸோ ரெயின், அதாவது மழை வருமா வராதான்னு சொல்லி நம்ம ஸ்டார்ஸ் வச்சு தான் கண்டுபிடிப்போம்.
ஸோ அந்த மாதிரி இவங்களும் வந்து ஸ்டார்ஸ் வச்சு நிறையா சீயில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் நிறைய ட்ராவல் பண்ணுறதால இவரோட நேம் வந்து எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஹங்க்ரி ஹார்ட்டோட இவர் வந்து கண்டிப்பாக நம்ம ட்ராவல் பண்ணணும், நிறைய இடத்துக்கு போகணும், தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ட்ராவல் பண்ணார். அதுக்கப்புறம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டாரு. நிறைய சிட்டிஸ் ஆஃப் ஃபேமஸ் மென், அதுக்கப்புறம் அவங்களோட மேனர்ஸ், அவங்களோட கிளைமேட் என்ன, அவங்க வந்து எப்படி லைஃப் ஸ்டைல் வச்சுருக்காங்க, ஸோ அவங்களோட பிஹேவியர்ஸ், மேனர்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ் இது எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ இந்த லைன்ஸோட மீனிங் முடிந்தது. இப்போ வந்து நெக்ஸ்ட் 5 லைன்ஸ் பார்க்கலாம். And drunk delight of battle with my peers, for on the ringing plains of windy Troy, I am a part of all that I have met, yet all experience is an arch where through gleams that untravelled world whose margin fades. ஸோ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து நிறைய பேட்டிலுக்கு போயிருக்காரு. ஸோ அந்த பேட்டிலில் நிறைய வந்து இவருக்கு ஃபெல்லோ சோல்ஜர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்த்த ஒரு டிலைட் வந்து இவர்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ட்ராயில் இவர் ஃபேஸ் பண்ண எல்லா சோல்ஜர்ஸையும் மீட் பண்ணியிருக்காரு. இவரோட ட்ராவல் மூலிமா இவர் வந்து நிறைய பேர்த்த மீட் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய இருந்தாலும் இவர் வந்து இன்னமும் ட்ராவல் பண்ணணும், இன்னும் நிறைய ட்ராவல் பண்ண வேண்டிய இடங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அவரோட பவுண்ட்ரி வந்து இன்னும் முடியலை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. இதோட இந்த 5 லைன்ஸோட மீனிங் முடிந்தது. நெக்ஸ்ட் லைன் பார்க்கலாம். ஃபாரெவர் அண்ட் ஃபாரெவர் வென் ஐ மூவ். இதில் என்ன சொல்கிறாருன்னா, லாஸ்ட் பேராகிராஃபோட கண்டினியூஷன் தான். அதாவது எவ்வளோ ட்ராவல் பண்ணாலும் கண்டிப்பாக இன்னும் ட்ராவல் பண்ண வேண்டிய நிறைய இடங்கள் இருக்குது, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும்னு சொல்கிறாரு. அடுத்து, ஹவு டல் இட் இஸ் டு பாஸ் டு மேக் அன் எண்ட் டு ரஸ்ட் அன்பர்னிஷ்ட் நாட் டு சைன் இன் யூஸ். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, இவர் வந்து ட்ராவல் பண்ணுறதை நிறுத்திட்டாருன்னா எப்படி வந்து நம்ம போரில் யூஸ் பண்ண வேண்டிய ஆயுதங்கள், அதாவது வால் இதெல்லாம் வந்து அப்படியே யூஸ் பண்ணாமல் இருந்துச்சுன்னா துருப்பிடிக்குமோ, அதே மாதிரி இவருக்கும் ஒரு ஷைனிங் இருக்காது, அதாவது இவரும் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணாமல் இருந்துருவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்து, ஆஸ் தோ டு ப்ரீத் வேர் லைஃப் piled on life were all too little, and of one to me little remains, but every hour is saved from the eternal silence, something more. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, இவர் வந்து அப்படி ஒரு வேளை ட்ராவல் பண்ணாமே இருந்துட்டாருன்னா இவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லைஃப் தான் இருக்குது. ஸோ லைஃப் வந்து வேகமாக போயிட்டே இருக்குது, டைம் வந்து ரொம்ப ப்ரீஷியஸ். ஸோ அதனால இன்னும் இருக்கிற கொஞ்சம் லைஃப்பையும் வந்து இவர் டெத்துக்கு முன்னால் நிறைய வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்து, a bringer of new things, and while it were for some 3 suns to store and hoard myself, and this grey spirit yawning in desire to follow knowledge like a sinking star beyond the utmost bound of human thought. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இவருக்கு வந்து எட்டர்னல் சைலன்ஸ்னால் இங்கே வந்து டெத்து தான் குறிக்குது. டெத்துக்கு முன்னால் கொஞ்சம் டைம்ஸ், அதாவது ஒரு 3 சன்ஸ்னால் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாருன்னா இவர் வந்து நிறைய நாலேஜ் கெயின் பண்ண முடியாமல் போயிடும். இங்கே வந்து இவர் நாலேஜ் கெயின் பண்ணும் அப்படிங்கிற அவரோட டிசையர் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரு. இங்கே வந்து நாலேஜ் கெய்னிங்கை வந்து சிங்கிங் ஸ்டார் கூட கம்பேர் பண்ணுறாரு. அதாவது சிங்கிங் ஸ்டார், அதாவது நட்சத்திரம் வந்து சிங்க் ஆகும்போது அது வந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கும். ஸோ நாமளும் பார்த்துட்டே இருக்கலாம். ஆனால் அது ஒரு இடத்துல வந்து டிஸப்பையர் ஆகிரும், அது வந்து நமக்கு தெரியாமல் போயிடும். ஸோ அது மாதிரி நிறைய பேர்த்துக்கு தெரியாத நிறைய நாலேஜை வந்து கெயின் பண்ணணும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியாது, அதை நம்ம கெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யுலிசஸ் வந்து சொல்கிறாரு. இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த போயம் வந்து முடியுது. இப்போது செகண்ட் பார்ட் ஆஃப் த போயம் பார்க்கலாம். திஸ் இஸ் மை சன் மைன் ஓன் டெலிமெக்கஸ், டு whom I leave the scepter and the isle, well loved of me, discerning to fulfill this labor, by slow pretense to make mild a rugged people, and through soft degrees subdue them to the useful and the good. ஸோ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அவரோட சன் டெலிமேக்கஸ் அவரோட பொறுப்பை வந்து ஏற்றுக்கிட்டாரு. ஸோ அவரோட கிங் டியூட்டிஸ் இது எல்லாமே அவர் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாருன்னு யுலிசஸ் சொல்கிறாரு.
அண்ட் யுலிசஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு செரிமோனி வச்சு அவரோட சன் டெலிமேக்கஸ்க்கு அவர் வந்து எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டாரு. இதை வந்து இவர் ஒரு லேபர்னு கன்சிடர் பண்ணுறாரு. ஆனால் அவரோட சன் வந்து ஒரு டிசிப்ளினோட அவர் வந்து ஒரு ரக்கட் பீப்புளை ஹேண்டில் பண்ணி அவங்கள குட் சிட்டிசன்ஸாக மாற்றுறதுக்கு எல்லா முயற்சியும் செஞ்சிட்ருக்காரு. ஸோ அவர் நல்லா ரூல் பண்ணுறாருன்னு இவர் சொல்கிறாரு. அடுத்து, மோஸ்ட் blameless is he, centered in the sphere of common duties, descend not to fail in offices of tenderness, and pay meet adoration to my household gods, and when I am gone, he works his work, I mine. ஸோ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அவரோட டியூட்டிஸை டெலிமேக்கர்ஸ் வந்து நல்லா பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஹவுஸ் ஹோல்டு காட்ஸ், அதாவது வீட்டில் இருக்கிறவங்களையும் நல்லா பார்த்துக்கிறாரு. அண்ட் அவர் வந்து ப்ளேம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி யுலிசஸ் சொல்கிறாரு. அண்ட் த லாஸ்ட் லைன் வந்து வென் ஐ ஆம் கான் ஹீ ஒர்க்ஸ் ஹிஸ் ஒர்க் ஐ மைன். அதாவது இவர் வந்து இப்போ கிங்டம் விட்டு போயிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக டெலிமேக்கஸ் வந்து அவரோட ரூலிங் வந்து நல்லா பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே சமயம் கிங்கும் வந்து அட்வென்ச்சர்ஸ் மூலிமா ரொம்ப சந்தோஷமாக அவரோட லைஃப்பை வந்து லீட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி செகண்ட் பார்ட் ஆஃப் த போயமை முடிக்கிறாரு. இப்போது தேர்ட் பார்ட் ஆஃப் த போயம் ஆரம்பிக்குது. தேர் லைஸ் த போர்ட், த வெசல் பஃப்ஸ் ஹர் செயில், தேர் க்ளூம் த டார்க் ப்ராட் சீஸ், மை மரைனர்ஸ் souls that have toiled and wrought and thought with me, that ever with a frolic welcome took the thunder and the sunshine and opposed free hearts, free foreheads, you and I are old. ஸோ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஃபஸ்ட்டு வந்து இந்த தேர்ட் பார்ட் ஆஃப் த போயமில் அவரோட மெரைனர்ஸ், ஃபெல்லோ மெரைனர்ஸை அட்ரஸ் பண்ணுறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் அவர் சீ போர்ட்டை வந்து பார்க்குறாரு. ஸோ பார்க்கும்போது அவரோட ஷிப்பு வந்து செயில் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டார்க் சீயவும் பார்க்குறாரு. அடுத்து அவரோட மெரைனர்ஸை அட்ரஸ் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அவரோட மெரைனர்ஸ் வந்து அவர் கூடவே நிறைய கஷ்டங்களை அனுபவித்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி அவர் கூடவே நிறைய ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அவங்க ட்ராவல் பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய அப்டக்கிள்ஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹாப்பினஸ் கிடச்சிருக்கு. ஸோ எதுவாக இருந்தாலும் இவர் கூடவே அவங்களும் என்ஜாய் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன சொல்கிறாருன்னா, யூ அண்ட் ஐ ஆர் ஓல்டு. ரெண்டு பேருமே ஓல்ட் ஏஜை அட்டென்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் லைன்ஸை பார்க்கலாம். ஓல்ட் ஏஜ் ஹேத் எட் ஹிஸ் ஹானர் அண்ட் ஹிஸ் டாயில், death closes all, but something before the end, some work of noble note may yet be done. Not unbecoming men that strove with gods, the lights begin to twinkle from the rocks. இப்போது உங்களுக்கு வந்து வயசாயிடுச்சு. ஆனால் வயசாக இருந்தாலும் உங்களோட ஹானர், ரெஸ்பெக்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் எல்லாமே இன்னும் இருக்குது. அவங்களால கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் டெத் வந்து அவங்கள நெருங்கி வந்துருச்சு. ஆனால் பிஃபோர் த எண்ட் அவங்களால நோபலாக ஏதாவது கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ அவங்களால ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அவங்களால வந்து காட்ஸ் பேட்டில் மாதிரி கண்டிப்பாக அவங்களாலையும் பேட்டில் பண்ணி அவங்களால வேர்ல்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ அவங்க வந்து அவங்களோட கோலை கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் லைன்ஸ் பார்க்கலாம். The lights begin to twinkle from the rocks. The long day wanes, the slow moon climbs, the deep moans round with many voices. Come, my friends, it is not too late to seek a newer world. Push up and sitting well in order smith, the sounding furrows, for my purpose holds to sail beyond the sunset and the paths of all the western stars until I die. ஸோ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, பீப்புள் வந்து நைட்டு வரதுனால லேம்ப்பை வந்து லிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதாவது விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அண்டு நைட் வந்து ஃபால் ஆகிட்டுருக்கு. அதே சமயம் மூன் வந்து மேலே வந்துட்டுருக்கு. இப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் சேர்த்து கண்டிப்பாக அவர் வந்து ஒரு புது அட்வென்ச்சரை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாம் இன்னமும் ட்ராவல் பண்ணலாம் கண்டிப்பாக. நாம் வந்து ரொம்ப இது வந்து லேட் ஆகிடல. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து வேவ்ஸோட சவுண்ட் வந்து அவர் கேட்குது. ஸோ அது வந்து அவரை கூப்பிடுற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ அன்டில் ஐ டை, நான் வந்து சாகிறதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு அட்வென்ச்சருக்காவது போயிட்டு வரணும், நம்ம கண்டிப்பாக வேர்ல்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்து, இட் மே பி தட் த கல்ப்ஸ் வில் வாஷ் அஸ் டவுன், இட் மே பி வி ஷால் touch the happy isles and see the great Achilles
whom we knew. Though much is taken, much abides, and though we are not now the strength which in old days. ஸோ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஒருவேளை அவங்க இந்த அட்வென்ச்சருக்கு போகும்போது அவங்க வந்து தண்ணியில் மூழ்கி இறந்துட்டாங்க அப்படின்னா கூட அவங்க வந்து ஒரு பிளஸட் ஹெவனுக்கு போய் சேருவாங்க. ஸோ அப்படி சேரும்போது அவங்க வந்து கிரேட் அக்கிலஸை பார்க்க ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு வாரியர் தான் வந்து அக்கிலஸ். ஸோ அவங்கள வந்து இவங்க வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, கண்டிப்பாக அவருக்கு வந்து நிறைய அப்டக்கிள்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம இந்த ஓல்ட் டேஸ்லேயும் நம்மளோட ஸ்ட்ரென்த் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நினைக்காம நம்ம பிரேவாக கண்டிப்பாக இந்த அட்வென்ச்சரை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. லாஸ்ட் 4 லைன்ஸ் பார்த்துடலாம். Moved earth and heaven, that which we are, one equal temper of heroic hearts, made weak by time and fate, but strong in will to strive, to seek, to find and not to yield. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து எப்படி வயசு இருக்கும்போது நிறைய அட்வென்ச்சரஸ் எக்ஸ்பீரியன்ஸை க்ரியேட் பண்ணாரோ அதே மாதிரி இப்போவும் கண்டிப்பாக அவரால் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. யுலிசஸ் அண்ட் அவரோட ஃபெல்லோ மெரைனர்ஸ் வந்து ஹெரோயிக் ஸ்பிரிட் இருக்கும்போது கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்களோட கோலை வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்து டைமும் ஃபேட்டும் அவங்கள வந்து வீக் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கண்டிப்பாக அவங்களால ஸ்ட்ராங் மைண்டும் ஸ்ட்ராங் ஸ்பிரிட்டும் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக அவங்களால வேர்ல்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ த லாஸ்ட் லைன் வெரி இம்பார்ட்டண்ட். அவங்களால கண்டிப்பாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸை க்ரியேட் பண்ண முடியும். அதனால அவங்க கிவ் அப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நாட் டு கிவ் அப், நாட் டு ஈல்ட் அப்படின்னு சொல்லி இந்த போயமை வந்து முடிக்கிறாரு. ஸோ இதோட 3rd பார்ட் ஆஃப் த போயம் முடிஞ்சது. இப்போ வந்து சம்மரியும் முடிஞ்சுது. டென்னிசனோட உலிசஸ் வந்து க்ரீக் ஒடிஷியஸ், அதாவது ஹோமர், இலியட் அண்ட் ஒடிசேல இருக்கிற ஒடிஷியஸ் ஹீரோவை தான் குறிக்குது. அதாவது க்ரீக்கில் வந்து ஒடிஷியஸ் அண்ட் லாட்டினைஸ்டு வெர்ஷன் பார்த்தோம்னா உலிசஸ். அண்ட் உலிசஸ் ஹீரோவை பற்றி நிறைய ரைட்டர்ஸ் எழுதியிருக்காங்க. வர்ஜிலோட ஈனிட், டான்டேவோட இட்டாலியன் எபிக் இன்ஃபெர்னோ அண்ட் ஜேம்ஸ் ஜோயஸ் வந்து ஒரு நாவல் உலிசஸ்ன்னு எழுதியிருக்காரு. ஸோ இது எல்லாத்துலேயுமே உலிசஸ் ஹீரோ வந்து வராரு. இப்போது தீம்ஸ் பார்க்கலாம். thirst for knowledge and searching for experience. அதாவது கண்டிப்பாக நாலேஜ் கெயின் பண்ணும் அப்படின்னு சொல்லி இந்த போயமில் மெயின் தீமாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது மார்டாலிட்டி, அதாவது இறக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சால் கூட டெத் வந்து கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் கூட யுலிசஸ் வந்து அவர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதை விடவே இல்லை. அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் கிங்ஷிப் அண்ட் ஃபுல்ஃபில்லிங் ஒன்ஸ் டிசையர், இது எல்லாமே அவரோட சாட்டிஸ்ஃபைட் லைஃப் வாழணும் அப்படிங்கிற ஒரு மெயின் தீம் வச்சு அமைஞ்சிருக்கு. அண்ட் தென் நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட், தென் அவரோட கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஸ்பிரிட் ஆன் எக்ஸ்ப்ளோரிங் த வேர்ல்ட், இது எல்லாமே அதான் தீம்ஸாக சொல்லலாம். இதோட இந்த சம்மரி முடிஞ்சது. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதனால் என்னோடய மற்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும்.